இந்த உலக வாழ்க்கையில் அடிப்படையான விஷயங்களில் ஒன்று தான் பணம். இந்த காசு இல்லைன்னா பணம் கூட நம்மளை மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ₹1 சம்பாதிக்கணும்னா அதுக்கு நான் ஏன் படாத பாடுபட்டால் தான் நமக்கு அந்த காசு கிடைக்கும். இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நம்ம செலவு பண்ணுறப்ப ஈஸியாக செலவு பண்ணிடுறாங்க. இப்படி செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையை மட்டும் நாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மீதி இருக்க பணத்தெல்லாம் நாம் சேர்த்து வச்சுக்கணும். நம்ம எதிர்காலத்தை நோக்கி சிந்திச்சு நாம் சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நாம் யோசிக்காமல் இன்னைக்கு செலவு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எதிர்காலத்தில் பண தேவை ஏற்படலாம். அந்த ஒரு நேரத்தில் நாம் நிறைய கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இதனால் கடன் வாங்கலாம், இனி என்னென்னமோ பண்ணலாம். கடன் வாங்கினா எந்த அளவுக்கு பிரச்சனையாகவும் வட்டி கட்டியே சில பேரோட வாழ்க்கையெல்லாம் போயிடும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்காலங்கிறது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நாம் நிர்ணயிக்கவே முடியாது. நம்ம எதிர்காலத்தை நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் பணமும் இருக்கணும். இன்றைக்கி நம்ம நல்லா எங்கே இருப்போம், இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கு வயசாகிடும். அப்போ நம்மளை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், இல்லை நமக்கு அப்போ சம்பாரித்து கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஆள் வேணும்லாம் நம்ம தேட முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நம்ம கை தான் நமக்கு உதவி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா இருக்கிறப்பவே நமக்கு தேவையான காசை சம்பாரிச்சுக்கிட்டு நமக்கான சில விஷயங்களையும் நாம் சேர்த்து வச்சுக்கணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தில் முதல் சேமிப்பு, அதாவது முதல் செலவையே நம்ம சேமிப்பாக தான் எடுத்து வைக்கணுமா. மீதி இருக்கிற காசை மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். இப்படி நம்ம சேமித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகலாமா. சேமிப்புங்கிறது வயசானதுக்கு அப்புறம்லாம் வரக்கூடாதுங்க. சின்ன வயசுல இருந்தே மனிதர்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கவர்மெண்ட்லேயும் பல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூலில் இருக்க மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுக்குறாங்க. அதே போல் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்குன்னு நிறைய ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பசங்களுக்கும் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நாம் ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து போடுறோன்னா முதல்ல ஒரு ₹150 ஒரு ₹200 கட்ச மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் அதே நம்ம திரும்பி பார்க்குறப்ப 20 வருஷம் கழித்து பார்த்தா அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். ஏன்னா அது உங்களோட பொண்ணுங்களோட கல்யாண செலவுக்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்குது. இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம்லாம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ₹150 இதே ₹200 இப்படி தான் இருக்கும். நாம் இப்படி கட்டி ஆரம்பிக்கிறது நமக்கு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் மாதம் ஒரு ₹5000 ஒரு ₹6000 நமக்கு காசு வருதுன்னா அப்போ இதுவே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சேமிப்புங்க. நம்ம யாரையுமே எதிர்பார்க்காம இருக்கலாம் இல்லையா. ஏன்னா இன்றைக்கி நம்ம வெளியே போனாலே ஒரு ₹500 இல்லாமல் நம்ம வெளியே போயிட்டு வரவே முடியாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட ஒரு பஸ் ஏறி போகணுன்னா கூட அதுக்கு நமக்கு காசு வேணும். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கையில் நாம் என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கிற நமக்கு நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக செலவு பண்ணணும். இப்போது செலவு பண்ணுறவங்கள 4 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று கஞ்சத்தனம், இன்னொன்று சிக்கனங்கிறாங்க, இன்னொன்று ஆடம்பரம், இன்னொரு ஊதாரித்தனம். இதில் கஞ்சத்தனங்கிறது எப்படின்னா, நமக்கு தேவையான பொருளை கூட அவங்க காசு கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. எதுக்குடா இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவானுங்க. சிக்கனங்கிறது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு மீதி இருக்கிற காசை சேர்த்து வைக்கிறவங்க. ஆடம்பரங்கிறது தேவையே இல்லாமல் அதிக அளவுக்கு காசை போட்டுக்கிட்டு கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவாங்க. ஊதாரித்தனங்கிறது அந்த விஷயம் நமக்கு தேவையே இருக்காது, சம்பந்தமே இருக்காது, அங்கெல்லாம் போய் செலவு பண்ணிட்டு வருவானுங்க. இப்படி தான் செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால் நாம் ஒரு காசையும் சரி தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு மிச்ச காசை நம்ம சேர்த்து வைக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் நிறைய குறளில் நமக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய அறிஞர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சிறு துளி பெருவெள்ளம். நம்ம இன்றைக்கி நினைக்கலாம் இது என்னடா ஒரு சின்ன காசு, ₹500 ₹100 ₹50 ₹20, ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா அதுவே நமக்கு ஒரு பெரிய காசாக இருக்குங்க. ஒரு ₹5000நாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருங்க நமக்கு சும்மா கொடுப்பா. நம்மளே சேர்த்து வச்சு நம்ம திருப்பி நமக்கு பின்னாடி நம்ம இவ்வளோ காசு வச்சுருக்கோன்னு நினைக்கிறப்போ நமக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அது நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதனால் நம்ம எப்பொழுதுமே காசை நம்ம சேர்த்து வைக்கணும். அதே
அதே மாதிரி கரெக்டாக செலவு பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நாம் அதை சொல்லி கொடுக்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை சொல்லப்போனால், ஒரு ஊரில் ராமு சோமுன்னு 2 பேர் இருக்காங்க. இப்போது சின்ன வயசுல இருந்தே 2 பேருமே ஒரு ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ ராமுக்கு இதில் ஒரு ஆசை என்னென்னா, ஒரு ஐஃபோன் வாங்கணுங்கிறது ஆசை. அவனுக்கு சம்பளம் நிறைய வாங்குறான் சோமுவை விட. ஆனால் என்ன பண்ணுவான், சம்பளம் வந்தோடனே வெளியே போய் சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி செலவு பண்ணிகிட்ருப்பான். அவனோட வருமானத்தில் சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் செஞ்சதே கிடையாது. ஆனால் சோமு என்ன பண்ணுறான், அவன் இவனை விட சம்பளம் கம்மியாக வாங்கினாலுமே அவனுக்கு சேமிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வச்சான். கடைசியில் ஒரு நாள் போய் அவன் ஒரு ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு ராமுக்கிட்ட காட்டுறான். இங்கே பாரு, நான் ஃபோன் வாங்கியிருக்கேன், இது நல்லா இருக்கான்னு கேட்குறான். இதை பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம் ராமுக்கு. எப்படி நீ இந்த ஃபோனை வாங்கினேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு சோமு சொல்கிறான், நான் என்னோடய வருமானத்துலேருந்து ஒரு சின்ன பகுதியை நான் காசாக சேர்த்து வச்சேன். அது எனக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி போக போக எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியலை. அளவுக்கு அதிகமாக நான் காசு சேர்த்துட்டேன். அதனால் எனக்கு பிடிச்ச இந்த ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். இப்போ தான் ராமுக்கு சேமிப்போட மகத்துவமே புரியுது. இப்படி நாம் காசு சேர்த்து வச்சோன்னா நமக்கு இப்போன்னு இல்லை, எப்போ வேணாலும் அது நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் நமக்கு வயசானதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு பென்ஷன் வரலாம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணலாம். நமக்கு தேவையான பொருளை வாங்கலாம். நம்ம எப்பயுமே ஒருத்தவங்களை எதிர்பார்க்காம நம்ம சம்பாதிச்ச காசில் சொந்தமாக வாங்குறதுன்றது நமக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியவே கொடுக்கும். அதனால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நமக்குன்னு நம்ம பார்த்து பக்குவமாக செலவு பண்ணி நமக்குன்னு சேர்த்து வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம். அப்படி தான் வாழ்ந்து தான் பார்க்கலாமே. இந்த கதையும் இந்த பதிவும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.